ஆம் நமோ நாராயணா. இது வரைக்கும் நம்ம 17 திவ்ய தேசம் சேவிச்சிருக்கோம். இப்போ நம்ம சேவிக்க போகிறது 18வது திவ்ய தேசம். 18வது திவ்ய தேசம் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா திருக்கண்ணங்குடி அப்படின்ற ஊரில் இருக்குது. இந்த கோவிலோட மூலவ பெருமாள் பேர் லோகநாதன், தாயார் பேர் லோகநாயகி. இந்த கோவிலோட உற்சவர் பேர் தாமோதர நாராயணன். இந்த உற்சவருக்கு தாமோதர நாராயணன் அப்படின்னு பேர் வந்ததுக்கு ஒரு கதை இருக்குது. அது என்னன்னா, வசிஷ்ட முனிவர் இருக்கார் இல்லையா, வசிஷ்ட முனிவர் யார் அப்படின்னா ராமருக்கு குருவாக இருந்தார் இல்லையா, அந்த வசிஷ்டர். அவர் ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா வெண்ணெயில் ஒரு கிருஷ்ணர் சிலை பண்ணார். சாதாரணமாக வெண்ணெயில் நம்ம எந்த சிலையுமே பண்ண முடியாது. காரணம் என்னென்னா வெண்ணெய் உருகி போயிடும். ஆனால் இவரோட பக்தியின் காரணமாக வெண்ணெய் உருகவே இல்லை. அதனால் அதில் ஒரு கிருஷ்ணர் சிலையை இவர் உருவாக்கினார். அந்த உருகாத வெண்ணெயை கிருஷ்ணராக மாற்றி இவர் தன்னோட பூஜை ரூமில் வச்சு தினமும் அதுக்கு ஆராதனை பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். ஒரு நாள் பகவான் நாராயணனுக்கு இவரோட விளையாடணும் அப்படின்னு தோணிடுறது. அதனால் வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு பகவான் வரார். எப்படி வரார்னா, ஒரு பாலகனாக, ஒரு 10 வயசு இருக்கும் அந்த பாலகனுக்கு, அப்படி வரார். ரொம்ப வால்தனம் பண்ணக்கூடிய பாலகன். அது ஏதோ என்ன பண்ணிட்டுருக்கு, அப்படியே பேசிகிட்டே சிரிச்சுட்டே என்ன பண்ணிட்டுருக்கு, வெண்ணெய் கிருஷ்ணரை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த குழந்தை. உடனே வசிஷ்டருக்கு கோபம் வந்துடுறது. அந்த குழந்தையை பிடிக்க போகிறார். அந்த குழந்தை ஓடுறது. அது மகிழ மரம் இருக்குது, அதுக்கிட்ட அந்த குழந்தை ஓடுறது. அங்கே நிறைய முனிவர்கள் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கா. வசிஷ்டர் அந்த குழந்தையை பிடிங்கோ, வெண்ணெய் கிருஷ்ணரை தின்னுடுத்து இந்த குழந்தைன்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த குழந்தையை பிடிச்சிடுறா. மகிழ மரத்தில் அந்த குழந்தையை கட்ட பார்க்குறா. ஒரு தாம்பு கயிறு எடுத்து கட்டும்போது கயிறு சின்னதாயிடுறது. சரின்னு இன்னும் கொஞ்சம் பெரிய கயிறோடு சேர்த்து 2 கயிறையும் ஒன்றாக்கி கட்ட பார்த்தா அப்பையும் கட்ட முடியல இவாளால். பகவானை கயிறாலலாம் நம்ம கட்ட முடியாது, பக்தியால் மட்டும்தான் அவனை கட்ட முடியும். அவன் வந்திருக்கவன் பகவான் அப்படின்ற விஷயம் பாவம் இவாளுக்கு தெரியாது. அதனால் தாம்பு கயிறை வச்சுட்டு இவள் போராடின்னு இருக்கா. இதை பார்த்து சிரிச்சுட்டு இருந்த பகவான் என்ன பண்ணார், தன்னோட உண்மையான நாராயண உருவத்தை காட்டின உடனே அந்த முனிவர்களும் வசிஷ்டரும் கையெடுத்து வணங்குறா, மன்னிப்பும் கேட்குறா. நீங்கள் இந்த ஊரில் தங்கணும் அப்படின்னு பெருமாளை கேட்டுன்றதுனால இங்கே பெருமாள் தாமோதர நாராயணன் அப்படின்ற பேரில் இருக்கார். தாமோதரனா தாம்பு கயிறால் இவா கட்ட பார்த்தாலாம். அப்புறம் அவர் நாராயணனா தன்னோட உருவத்தை காட்டினார் இல்லையா, அதனால் தாமோதர நாராயணன்ற பேரில் பெருமாள் இங்கே இருக்கார். இந்த கோவிலை சாதாரணமாக சொல்லும்போது என்ன சொல்லுவா அப்படின்னா, உறங்கா புலி, தோழா வழக்கு, ஊரா கிணர், காயா மகிழ் அப்படின்லாம் இந்த ஊரை சொல்லுவாள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் தான் இந்த பேர் வரத்துக்கு காரணம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் மதில் சுவரை கட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல திருடி இருக்கார், கொள்ளை அடிச்சிருக்கார், இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போது ஒரு காற்று வாக்கில் ஒரு விஷயம் அவருக்கு வந்தது. நாகப்பட்டினத்தில் ஒரு தங்க புத்தர் சிலை வச்சுருக்கா. அதை யாரும் திருட முடியாதான், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கான். அதனால் யாராலையும் அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. இவர் என்ன பண்ணுறார், அந்த புத்தர் சிலையை எப்படியாவது எடுக்கணுன்ட்டு இவர் போகிறார். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த புத்தர் சிலையை இவர் திருடிடுறார், எல்லா பாதுகாப்பையும் மீறி. எடுத்துட்டும் வந்துட்டுருக்கார் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு. வரச்சே அவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்போது இந்த திருக்கண்ணங்குடி அப்படின்ற இடத்துல இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கே ஒரு புளிய மரம் இருக்குது. அங்கே அந்த புத்தர் சிலையை கொஞ்சம் மண்ணுக்கடியில் மறைச்சி வைக்கிறார். மறைச்சி வச்சுட்டு புளிய மரத்துக்கிட்ட சொல்கிறார், இந்த சிலையை பார்த்துக்கோ, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூங்குறார். சாதாரணமாக மரத்துக்கிட்ட நம்ம பேச மாட்டோம், மரம் தூங்குமா என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஆனால் இவர் அந்த மரத்துக்கிட்ட தூங்காமல் இந்த சிலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூங்கிடுறார். கார்த்தால ஆறுது. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் வரான். அப்போ புளிய மரம் என்ன பண்ணுறதான், தன்னோட இலையை இவர் மேலே போடுறது. போட்ட உடனே இவர் எழுந்துக்கிறார். ஆஹா விடிஞ்சுடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்கு அடியிலேருந்து அந்த புத்தர் சிலை எடுக்கிறார். இவர் கிளம்புறார். அப்போது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் வரான். இந்த புத்தர் சிலையை நீ என்னோட நிலத்துலேருந்து தான் எடுத்த, இது என்னோடது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு இவர் சொல்கிறார், இல்லை இது என்னோடதுன்னு. கொஞ்சம் 2 பேருக்கும் நடுவில் ஒரு வாக்குவாதம் வருது. அப்போ இவர் சொல்கிறார், நான் இப்போ ஸ்ரீரங்கம் போகிறேன், அங்கே போயிட்டு இன்னும்
ஒரு நாள் 2 நாளில் வந்து இந்த தங்கத்துக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படின்ற ஒரு பத்திரம் இருக்குது, அதை எடுத்துட்டு வரேன்றார். சரின்னு அவனும் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனும் விட்டுடுறான், இவரும் வந்துடுறார். அதுக்கப்புறமா இவருக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறார். அவன் யாருக்கும் தீர்த்தம் கொடுக்க இஷ்டம் இல்லை. நீ வந்து ஏதோ ஒரு சிலையை எடுத்துகிட்டு போகிற, அது ஒந்தா இல்லை வேற யார்தானும் தெரியல, உனக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் யாருமே இஷ்டப்படலை அப்படின்னு அவள் சொல்லிடுறா. அதனால் பாவம் இவருக்கு ரொம்ப டயர்டாயிடுறது. பக்கத்தில் ஏதோ ஒரு மகிழ மரம் இருக்குது, அதில் அப்படியே படுத்துட்டு அவர் சாப்பிடாததுனால ரொம்ப டயர்டாகி தான் படுத்துட்டு இருக்கார். அப்போது பகவான் நாராயணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு பிராமண வேஷத்தில் வரார். வந்து எழுப்பி அன்ன ஆகாரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தம் சாதம் எல்லாம் வந்து பகவான் கொடுக்குறார். அதை எல்லாம் நம்மளுடைய ஆழ்வாரும் சாப்பிட்றார். இவர் சாப்பிடும்போது பகவான் மறைஞ்சு போயிட்டார். அப்போ வந்தது பகவானே அப்படின்றது இந்த ஆழ்வாருக்கு புரிஞ்சிடுறது. இந்த கஷேத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புளிய மரத்துக்கிட்ட தூங்காமல் சிலையை பார்த்துக்க சொன்னேன், அந்த புளிய மரமும் தூங்கலை, அப்படியே சிலையை வந்து பார்த்துட்டு இருந்தது, அதனால் இந்த ஊரில் உறங்கா புலி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் நில உரிமையாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த சிலை என்னோடது அப்படின்றதுக்கு பத்திரம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இது வரைக்கும் இவர் எந்த பத்திரத்தையும் அவர்கிட்ட காமிக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஊர் பக்கமே நம்ம ஆழ்வார் வந்து போகவே இல்லை. அதனால் அந்த வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது. அதனால் தோளா வழக்கு அப்படின்னு சொல்கிறா. தோளா அப்படின்னா தீராத வழக்கு அந்த ஊரில் இவருக்கு இருக்குது. அப்புறம் ஊரா கிணறு. அந்த ஊரா கிணறுனா என்னென்னா, மக்கள் யாரும் இவருக்கு வந்து தீர்த்தம் தரலை, அதனால் இவர் கோவப்பட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தீர்த்தம் தரல, அதனால் உங்கள் கிணறுலலாம் இனிமேல் தீர்த்தமே இருக்காது, உங்கள் கிணறு வந்து வற்றி போயிடும். கிணறுனா சாதாரணமாக ஊற்று எடுக்கும், அதனால் நம்ம எடுக்க தீர்த்தம் அதில் வந்துட்டே இருக்கும், இனிமேல் ஊற்றே எடுக்காது உங்கள் கிணறுலன்னு சொல்லிட்டார். அதனால் ஊற்று இல்லைன்னா என்ன ஆகும், தீர்த்தம் அதில் வராது, கிணறு வந்து ஊறாதான், அதனால் ஊரா கிணறு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா மகிழ மரத்தில் இவர் ரெஸ்ட் எடுத்துட்டார், அது கீழே தான். அதனால் அந்த மகிழ மரம் நன்னா இருக்கணும், அதாவது காஞ்சி போக்கக்கூடாதான், அதனால் காயா மகிழ் அப்படின்னு அதை வாழ்த்தியிருக்கார். அதுக்கப்புறம் பிராமண வேஷத்தில் இவருக்கு சாதம் கொண்டு வந்தார் இல்லையா பெருமாள், அவரை பார்த்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஷியாம மேனி என் தலைவன் அப்படின்னு அவரை பாராட்டியிருக்கார். இப்போது இந்த சிலையை கொண்டு வந்தார்னு பார்த்தோம், அதை வந்து உருக்கி கோவிலோட சுற்றுச்சுவர், ஸ்ரீரங்கத்தோட சுற்றுச்சுவரை கொஞ்சம் கட்டிட்டு கோபுரத்தையும் சரி பண்ணியிருக்கார் அந்த பணத்தில் நம்மளுடைய ஆழ்வார். அதுக்கப்புறம் இந்த திருக்கண்ணங்குடி கோவில் பார்த்தோம்னா பஞ்சகண்ண கஷேத்திரத்தில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவிலோட விமானம் பேர் உத்பல விமானம், தீர்த்தம் வந்து ஸ்ரவண தீர்த்தம். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து மகிழ மரம். இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது திருமங்கை ஆழ்வார். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு திவ்ய தேசம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.